ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான, குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கார்லிக் பிரெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் சீஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப சீஸியாக. வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கார்லிக் பிரெட் மட்டும் இருந்தால் போதுமா? அதுக்கு தேவையான சீஸ் டிப்பும் வேணும் இல்லையா? ஸோ வாங்க அதையும் நம்ம இன்றைக்கி ஹோம்மேடாக எப்படி வீட்டிலே சுலபமாக செய்கிறதுங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெண்ணெயை நல்லா உருக்கி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க மெதுவாக. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெண்ணெய் சீக்கிரமே கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா இருக்காது. அப்புறம் சீஸ் டிப்பு வெண்ணெய் நல்லா உருகினதுக்கப்புறம் இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் போல் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் ஒரு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விடலாம். அப்படியே மைதா மாவும் பட்டரும் சேர்ந்து அப்படியே ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போது கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா ஒரே லெவலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் பால் கூட சேர்த்து நல்லா ஒரு அரை நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரே அடியாக மில்க் சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் மில்க் சேர்க்கணும். அப்போ தான் மைதா மாவு கொஞ்சமாக அந்த வெண்ணெயோடையும் பாலோடையும் நல்லா வெந்து நம்மளுக்கு ஃபைனலாக க்ரீமியாக கிடைக்கும். பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் சீஸ் சேர்த்துக்கிறேன். சீஸ் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சீஸு, மைதா மாவு, வெண்ணெய், பால் எல்லாம் சேர்ந்து ஒரே லெவலாக இருக்கணும். சீஸ் நல்லா இதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மில்க் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி க்ரீமியாக ஒரு பதத்துக்கு வரணும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் போல் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் பொடிச்சு வச்சுருக்கிற மிளகுத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சீஸ் டிப் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள். கார்லிக் பிரெட் செய்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக மல்லி இலை 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது அன்சால்டட் பட்டர் தான், ஸோ அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சால்டட் பட்டர் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நல்லா எல்லாமே பிரெட் துண்டில் நல்லா மிக்ஸ் ஆகிடட்டும். இதில் சீஸ் நம்ம துருவி வச்சுருக்கிறத கொஞ்சமாக மேலே சேர்த்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பிரெட் எடுத்து அதுலேயும் இதே மாதிரி தடவி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சீஸ் ஆப்ஷனல் தான், ஓகேவா? உங்களுக்கு சீஸ் கிடச்சிச்சின்னா சீஸ் வைங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பட்டர் மட்டும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மேலே இன்னொரு ப்ரெட்டு வைக்காமல் தனித்தனியாக கூட டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். நான் சீஸ் வச்சுருக்கிறதுனால ஒரு ப்ரெட்டு மேலே இன்னொரு ப்ரெட் வச்சுருக்கேன். இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற ப்ரெட்டையும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். இதில் பிரெட் ஸ்லைஸை சேர்த்துட்டு இன்னொரு சைடும் கார்லிக் பட்டர் அந்த மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் நல்லா உள்ளே வச்சுருக்கணும் இல்லையா, சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும்
நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பக்கமும் இதை திருப்பி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா டோஸ்ட் பண்ண விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம கார்லிக் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற பிரெட் ஸ்லைஸையும் ஒன்று ஒன்றா சேர்த்து டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கார்லிக் பிரெட் வந்து ரொம்பவே சூப்பராக ஈஸியான மெத்தடில் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ ஈஸியாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.